காரியங்கள் யோபுவிலிருந்து நிறைய ஞானத்திற்கு அடுத்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்போ நம்ம படித்த இந்த 25, 26ல் அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 26:7 யோபு 26வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அந்தரத்தில் பூமியை தொங்க வைக்கிறார். அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் மெசேஜில். நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாருங்க, பூமி உருண்டையானது அப்படிங்கிற கருத்து நல்ல டீச்சர்ஸ் இருக்கும் உள்ள நிறைய பேர், நம்ம டீச்சர்ஸ் தான். பூமியில் வந்து பூமி உருண்டையானது அப்படிங்கிற கருத்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, பூமி தட்டையானது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம பார்க்குற கண்களுக்கு பார்க்கிறதான இந்த உலகம் எப்படி இருக்குது, இப்படி நேர்கோட்டில் போயிட்டு இப்படி இருக்குது இல்லையா. அதனால ஒரு தட்டையானது பூமி அப்படின்ற ஒரு கருத்து தான் நிலவிட்டு இருந்துச்சு. பூமி உருண்டையானது அப்படின்னு சொன்ன அந்த கருத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளலை. நிறைய அறிஞர்கள் சொன்னாங்க உருண்டையானதுன்னு, அதை யாருமே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பூமி உருண்டையானது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்கிறதான வசனம் காணப்படுகிறது. அப்போ பாருங்க, நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டருடைய பிள்ளைங்க தான் கண்டுபிடிச்சாங்க. நிறைய பாருங்க, புவியீர்ப்பு விசை யார் கண்டுபிடிச்சா, ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சார். இப்படி ஒவ்வொரு காரியமும், ரேடியோ யார் கண்டுபிடிச்சா, மார்கோனி கண்டுபிடிச்சா. இதெல்லாம் எது முதலாவது ஒளிபரப்பப்பட்ட காரியம் என்ன, பரமண்டல ஜபம் தான் முதலாவது ஒளிபரப்பப்பட்டது. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது, முக்கியமான காரியங்கள். குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சது யார், அப்படி அவர் வந்து வேதத்தை படித்து கொண்டு இருக்கும்போது மருத்துவத்துறையில் இருக்கிறதான ஒரு ஒரு அறிஞர். அவர் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி அப்படிங்கிற அந்த காரியத்தை படிக்கும்போது விழாவினால் அந்த விழாவை எடுத்துட்டு சதையினால் அதை ஆண்டவர் அடைத்தார். அந்த இடத்த படிக்கும்போது தான் குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி யோபுவை படிக்கும்போது அந்த குளிர பதன பெற்றி, அந்த உறைந்த மலையின் பண்டசாலைக்குள் என்னுடைய வயோ, அப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விசேஷமான காரியம் என்னன்னா, சிருஷ்டிப்பினுடைய மகத்துவம். ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னால், அவர் சிருஷ்டிகர்த்தர், யெகோவா ஒசேனோ. அவர் எல்லாவற்றையும் உண்டாக்குகிற கர்த்தர். உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரிக்கிறார். மில்கி வே நம்ம படிப்போம் இல்லையா, நம்ம 6th நம்மளுக்கு அந்த காரியங்களெல்லாம் வந்துடும். இப்போல்லாம் 3rd வந்துடும்ல, சிபிஎஸ்சிக்கு இன்னும் முன்னாடி வந்துடும். அப்போ அந்த பால்வெளி மண்டலத்தில் அப்படியே எல்லாத்தையும் விரித்து, அது ஒவ்வொரு நேர்கோட்டில் பிள்ளைங்கள்லாம் படிப்பாங்க, ஒவ்வொரு கோளாக படிப்பாங்க. ஆமாம், ஒவ்வொரு காரியமாக படிப்பாங்க. புதன், யுரேனஸ், ஜூபிட்டர், நெப்டியூன், இப்படி வந்து அவங்க காரியங்களை படிப்பாங்க. அப்போ பாருங்கள், அது அப்படியே பால்வெளி மண்டலத்தை, உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரிக்கிறார். அவருடைய ஞானம் எவ்வளோ பெரிய ஞானமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், வானத்தின் அடையாளங்களினாலே கலங்குகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. வானத்தின் அடையாளங்களை பார்க்குறாங்க. இன்றைக்கும் நிறைய காரியங்களை நம்ம கேட்குறோம். ஏன் நம்ம சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி சிலரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மூதாதியர்களாக இருக்கலாம், சரி நம்ம சொந்தத்தில் யாராவது இருக்கலாம், ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்வாங்க. அவங்க அந்த காரியத்தை எங்கிருந்து பண்ணுறாங்க, எதை கொண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ராசிகளை கொண்டு பண்ணுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, ராசிகளை அதினதின் காலத்திலே வரவிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இல்லையா. அப்போ அந்த காரியங்களை அவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்க அந்த வானத்திலுடைய அந்த நட்சத்திரங்களை வச்சு அவங்களுடைய காரியங்களை கணிச்சு செய்வாங்க, சொல்லுவாங்க. இதுதான் ஜோசியம் ஜாதகம். இன்றைக்கும் அந்த ஆஸ்ட்ராலஜி படிக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவம் அருமையாக ஒவ்வொரு காரியமாக ஆண்டவர் சிருஷ்டிக்கிறாரு, ஒவ்வொன்றா சிருஷ்டிக்கிறாரு. ஆதியாகமத்தை எடுத்து படித்து பார்த்தோம்னா அநேக ரட்சிக்கப்பட்டது. நீங்கள் எப்படிங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அதாவது எந்த மத பின்னணியுமே, கிறிஸ்தவ பின்னணியுமே இல்லாதபடிக்கு யாருமே போய் சொல்லாமல் எங்கேயோ கையில் கிடைச்ச ஒரு வேதாகமத்தை வச்சு ரட்சிக்கப்பட்ட அநேகர், நீங்கள் எப்படிங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்லக்கூடிய முதலாவது காரியம் என்னென்னா, இங்கே அந்த முதலாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை படித்து நான் ரட்சிக்கப்பட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. பாருங்கள், இந்த 2 வசனத்துக்கு நடுவில் மிகப்பெரியதான ஒரு காரியம் நடந்திருக்குது. இது நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், இந்த காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் உண்டாக்குன அந்த காரியத்தை நிக்கிரகம் பண்ணி போட்டான் சத்துரு. அடுத்தது ஆண்டவர் மறுபடியும் ஒழுங்காக சிருஷ்டிக்கிறார் அந்த காரியங்கள். அடுத்தது அந்த சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை பாருங்கள். ஒவ்வொரு காரியமும், ஜலமெல்லாம் இருக்குது, ஜலத்தை ஒரு இடத்துல சேர்க்க வைக்கிறாரு, இந்த காரியங்களை பண்ண வைக்கிறாரு, வெளிச்சத்தை உண்டாக்குறாரு, இருளை உண்டாக்குற, ரெண்டையும் தனித்தனியாக ஆண்டவர் பிரிக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம பான் கிறிஸ்டினாக இருந்தால் நம்ம சண்டேஸ் கிளாஸ்லேயே நம்ம நல்லா எல்லாமே படிச்சிருப்போம் இல்லையா. எல்லாருக்குமே தெரியும் இந்த காரியங்கள். அப்போ
இப்படியாக ஆண்டவர் படைத்து எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன். ஆமா. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, உம் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே, உம் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. இப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் வார்த்தையினால உண்டாக்குனார். வார்த்தை உண்டாக்குச்சு. இந்த வார்த்தை என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா, யோவான் 1ஆம் அதிகாரத்துல மிக அழகா தெளிவா எழுதப்பட்டிருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தை யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. உண்டாக்கப்பட்டதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவரால் உண்டானது. அப்போ எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் யெகோவா ஒசேனு, சிருஷ்டிகர்த்தர். அவர் சிருஷ்டிப்பாரு. ஆமா. ஒன்றாகிலும் இல்லாத போதே நம்முடைய அவயவங்களில் அவைகள் உருவேற்கப்படும் நாட்களை புஸ்தகத்திலே எழுதி வைத்தீர் என்று சங்கீதக்காரன் பாடுவதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நம்ம எப்படி உண்டாக்குனாரா, நம்ம வீட்டில் ஒரு 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 நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே நம்ம அந்த குழந்தைங்களை நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்னாடியே, இன்னும் பக்தன் பாடுவான், தாய் உருவாவதற்கு முன்னாடியே என்னுடைய கருவை கண்டீரே. அது உண்மைதான். ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை அப்படியே அழகாக உருவாக்கி வச்சிருப்பாரு. அதின் காலத்திலே, உற்பவ கால திட்டத்திலே ஆண்டவர் நம்மை அனுப்புவார். இதெல்லாம் யார் சொன்னால் ஏற்றுக்குவாங்க, யார் சொன்னால் இது பண்ணுவாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லிடுது, ஆண்டவர் அவ்வளவா அந்த சிருஷ்டிப்பின் மகத்துவம் எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவன் மனிதனை படைத்ததின் முகாந்தரத்தை பாருங்க. எவ்வளவு அழகா மனிதனை உண்டாக்கினாரு. அவர் நினைச்சிருந்தா அவர் அப்படி பொம்மை மாதிரி படைச்சிருக்க முடியும்ல. ஆனால் அவர் படைக்க விரும்பல. அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா, தமது சாயலாக. இதில் தான் ஆண்டவருடைய அகாபே அன்பு வெளிப்படுகிறது. அகாபே, ஆண்டவருடைய அன்பு அப்படின்னா எந்த ஈட்டையும் பார்க்காத ஒரு அன்பு, எந்த பிரதிபலனையும் பார்க்காத ஒரு அன்பு. அந்த அன்பு அப்படியே வெளிப்படுகிறதான ஒரு காரியம்தான் அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தில் வெளிப்படுது. எல்லாத்தையும் உண்டாக்கினாரு, ராசிகளை உண்டாக்கினாரு, உத்தரமண்டலத்தை விரிக்கிறாரு, வெட்ட வெளியில பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறாரு. மேக்னெட்டிக் பவரில் பூமி அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அது அஸ்திபாரமே இல்லாத நகரம். எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு நம்ம முற்பிதாக்கள் காத்திருக்கிறாங்களா. அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம் இருக்குது. என்ன நகரம் அது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னா அந்த நகரம் சதுரமாக இருந்துச்சு. அது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரம எருசலேம் இறங்கி வருகிறது. யோவான் பார்க்குறாரு, என்னம்மா அழகா இருக்குது, என்ன அழகா இருக்குது, ஜொலிக்குதே. அதில் 12 வாசல் இருக்குது, 12 அஸ்திபார கற்கள், அப்போஸ்தலருடைய நாமங்கள் அதில் எழுதி இருக்குது. ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு கல்லும் அப்படியே ஒவ்வொரு கல்லாக இருக்குது, ஒவ்வொரு அஸ்திபாரமும். ஆமாம், சுனீரம், சுகந்தி, ஸ்வர்ணரத்தினம், கோமேதகம், மரகதம், ஆமாம், இந்திரநீலம், ஒவ்வொரு கல் அவ்வளோ அழகு ஜொலிக்குது. அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம் நமக்கு இருக்குது. நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம இப்போ இருக்கிற நகரம் அஸ்திபாரமே இல்லாத நகரம். இந்த அஸ்திபாரமே இல்லாத இந்த நகரத்துக்குள்ள அஸ்திபாரம் போட்டு வீட்டில் குடியிருக்கிறோம். அதில் தான் யோபுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, புழுதியிலே வாசம் பண்ணுகிற மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு, மண் வீடுகளிலே வாசம் பண்ணுகிற மனுஷன். மண் வீட்டில் தானே கட்டியிருக்கோம். ஆனால் இந்த வீட்டில் இந்த காரியங்களை வாழ்கிறதுக்கு இத்தனை போட்டி, இத்தனை பொறாமை, இல்லை இத்தனை அந்தஸ்து, இந்த காரியங்கள், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உலகம் நம்மளுக்கு வைக்குது. ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள், ஆமாம், இல்லாதவங்க, இருக்கிறவங்க, ஆமாம், சபைக்குள்ள சாதிகள், பிரிவினைகள், சில காரியங்கள், எத்தனை காரியங்களை நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை நம்ம உள்ள ஆழத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் அற்பமாக நம்மளுக்கு தோணும். ரொம்ப அற்பமாக, தூசியாக, குப்பையாக நம்மளுக்கு தோணிடும். அப்போ எல்லாத்தையும் வார்த்தையால் உண்டாக்கின தேவன் அப்படியே அவருடைய அகாபே அன்பு வெளிப்படுது. அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மண் எடுத்து பிசைந்து தம்முடைய சாயலின்படியே, தம்முடைய ரூபத்தின்படியே அவர் எப்படி வேணால் படைச்சிருக்கலாம்ல நினச்சிருந்தா. யோசிச்சு பாருங்க, அழகாக சொல்லுது. ஆதியாகமம் 1:27 சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலாக
சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அல்லேலூயா! அவர் அப்படி சிருஷ்டிக்கிறாரு. அழகா சிருஷ்டிக்கிறாரு ஆண்டவர். ஆமா, ரொம்ப அழகா அவர்கள சிருஷ்டிக்கிறாரு. ஆணும் பெண்ணுமா அவர்கள சிருஷ்டிக்கிறாரு. அப்ப என்ன, அவர் வேறு எந்த சாயல்லயும் அவர சிருஷ்டிக்கல. அவர் என்ன, யார் சாயல்ல சிருஷ்டிக்கிறாரு? தன்னுடைய சாயல். அதே போல பாருங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 21வது வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்ப ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த துணை எப்படி இருக்கணும்? விலா எலும்பா இருக்கணும். இதுதான் சிருஷ்டிப்பின் மகத்துவம். அநேக விலா எலும்புகள் அவங்க எப்படி தேடுறாங்க? அந்தஸ்தின் அடிப்படையில், சில காரியத்தின் அடிப்படையில் தேடிக்கொண்டு மிக ஒரு பாதிப்புக்குள்ளாக்கி குடும்பங்கள் வேதனைப்படுகிறத பார்க்க முடியும். இப்போ இந்த டாபிக் நமக்கு இது இல்லை, லைட்டாக நான் டச் பண்ணிட்டு நான் சிருஷ்டிப்பின் மகத்துவத்துக்குள்ளே நான் போகிறேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் இப்படி இவ்வண்ணமாக இவ்விதமாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கும்போது, அதனால தான் ஆண்டவருடைய அந்த ஃபார்முலாவை மனுஷன் மாத்துறான். ஆண்டவருடைய அந்த காரியங்களை மனுஷன் மாத்துறான். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி டெக்னாலஜி அப்டேட்டாக எப்படியோ போயிருச்சு. ஆமாம், ரோபோட்டு குழந்தை பெற்றுக்கொண்டு கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு. முதல் குழந்தை பெற்று எடுத்தாச்சு. ரோபோட் மூலமாக. ஆமாம், அந்த காரியங்கள் நடந்துருச்சு. அப்போ என்ன அப்படின்னா, பிசாசுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த காரியத்தை மாற்றணும். அதில் தான் அவன் எய்ம் வச்சு நிற்பான். ஆண்டவர் தெய்வ மகிமையினால் மனுஷனை உண்டாக்கி அவங்களுக்கு எந்த ஒரு உடையுமே இல்லை. அவங்க மகிமையினால் மூடப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வஸ்திரம் தேவைப்படவில்லை என்பது தான் அங்கே கருத்து. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர்கள் மகிமையினால் மூடி அவர்களை அழகாக வச்சிருக்கும் போது பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவளுடைய கண்களை திறந்து நிர்வாணிகள் என்பதை அறிய வைத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அத்தி இலைகளை தைத்து உண்டு பண்ணுறாங்க. அடுத்தது நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் தோளாடைகளை உண்டு பண்ணுகிறார். அங்கே மிருகம் அடிக்கப்படுகிறது. அங்கே ஒரு பலி செலுத்தப்படுகிறது. ஒரு மிருகம் அங்கே அடிக்கப்படுகிறது. ரத்தம் சிந்தப்படுகிறது. பாவம் செஞ்சால் என்ன ஆகும்? ரத்தம் சிந்தப்படும். இதுதான் காரியம், இதுதான் ஃபார்முலா. அப்போ அந்த காரியங்கள் நடக்கிறது. அப்போ ஆண்டவர் செய்கிறத மாத்திரதான் அவனோட வேலை. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் உடைகளால் மூடினார், மனிதனை மூடினார், நிர்வாணம் காணப்படாதபடிக்கு மூடினார். நம்ம யாத்திராகமத்திலாம் எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நியாயப்பிரமாணங்களை எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள், நிர்வாணமாக்கலாகாது, இந்த மாதிரி நீ சேரலாகாது, நெருங்கின இனத்தாரை சேரலாகாது, நிர்வாணமாக்கும்படி அப்படி அந்த காரியங்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அதே போல் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே போகும்போது உன்னுடைய நிர்வாணம் வாசப்படியில் காணப்படக்கூடாது. அதனால் சணல் நூல் ஏபோத்தை நீ தரிக்கணும். ஆசாரியினுடைய அந்த உடைகளுக்கு ஆண்டவர் அந்த காரியங்களெல்லாம் வச்சுருப்பார். ஒழுங்கும் கிரமம் ரொம்ப நேர்த்தியாக. இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணுறான்? நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறான், நிர்வாணிகளாய் அலைய வைக்கிறான். பெண்கள் பாருங்கள், ஃபெமினிசம் என்கிற பேரில் உடைகளை குறைத்து கொண்டு அரைகுறையாய் அலைகிற அந்த காரியங்கள். இன்றைக்கெல்லாம் சபைகளுக்குள்ள அந்த காரியங்கள் இல்லை. வாலிப பிள்ளைங்க எப்படி வேணா என்ன உடைகள் போட்டுட்டு வரலாம், ஒன்றும் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, தலைகளை மூடுறதில்லை, இந்த மாதிரி காரியங்கள், முக்காடி இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, இந்த மாதிரி மோசமான காரியங்கள் இப்படி போய் கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய அந்த சிருஷ்டிப்பின் நோக்கத்தை, அந்த ஃபார்முலாவை மாற்றுறது தான் ஆதியிலிருந்து அவனோட வேலை. ஆனால் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவம் அது ஆச்சரியமானது. அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை அனுபவித்து நம்ம ரசிப்போம். இது வேதாகமம் முழுக்க இந்த சிருஷ்டிப்பின் மகத்துவம். யோபுவை எடுத்து படிக்கும்போது கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு தெரியுது. வேதாகமம் முழுக்க இந்த காரியங்கள் காணப்படுகிறது. சில நேரங்களில் பாருங்கள், வானங்களை நம்ம பார்ப்போம். வானங்களை பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கே, இவ்வளோ பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அழகை நம்ம ரசிப்போம். கண்டிப்பாக ரசிப்போம். யாருமே ரசிக்காதவங்க இல்லை. அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 19 பாருங்கள், சங்கீதக்காரன் அப்படியே தன்னை மறந்து பாடுவதை நம்ம பார்க்க முடியும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இரவுக்கு இரவு அது அறிவை தெரிவிக்குதான். அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அந்த வானத்தில் ஒரு கூடாரம் போட்டுட்டாராம் சூரியனுக்கு. என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு அழகு தாவீதுக்கு. என்ன ஒரு அவன் துதிப்பாடல்களை பாடுகிறவன் மட்டுமல்ல, நல்ல ஒரு கவிஞன். அருமையாக நல்ல கவிதை எழுதி ஆண்டவருடைய மகத்துவத்தை, அந்த சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை அப்படியே தாவீது புகழ்வதை பார்க்க முடியும். சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை
ஸ்தாபித்தார். அது தன் மணவறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியே அந்த கூடாரத்திலிருந்து வெளியே வருதான் மணவாளனைப் போல. காலையில் எந்திரிச்சோன்னே சூரியன் வருதுல்ல, கிழக்கு வெளுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது பூமி சுழல்வதால் நிகழ்வது நமக்கு நல்லா தெரியும். ஒரு பக்கம் இருட்டாக இருக்கும், ஒரு பக்கம் வெளிச்சமாக இருக்கும். இரவு பகல் இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. ஆமாம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் இப்படிப்பட்ட ஃபார்முலாலாம் ஆண்டவர் நம்மளுக்கு உருவாக்கி வச்சார். இன்றைக்கெல்லாம் பூமி ரொம்ப வேகமாக சுழலுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பூமியினுடைய தன்மை மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நிறைய காரியங்கள் நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க. குளோபல் வார்மிங் போய் இப்போ குளோபல் பாயிலிங் நிலைக்கு வந்துருச்சுங்கிறாங்க. பனி மேகங்களெல்லாம் சூழ்ந்துருச்சு, சூரியன் தள்ளி போயிருச்சு அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ கிளைமேட் மாறிடுச்சுல்ல, இதெல்லாம் எதனால் உண்டாகுது? குளோபல் வார்மிங்னால நல்லா உருகிருச்சு, பனிப்பாறைகள்லாம் உருகி வருது, பாயிலிங் நிலைமைக்கு போயிருச்சு அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். ஆனால் ஆண்டவர் இவ்வளவு அழகாக அந்த சிருஷ்டிப்பை உருவாக்கி வைக்கிறாரு. அந்த சூரியன் அப்படியே வருது, பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய். அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை அப்படின்னா அதனுடைய ஒளிக்கதிர்கள் எல்லாமேலையும் படுதில்ல. சூரிய ஒளி ரொம்ப முக்கியம்ல. சூரிய ஒளியில் ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தை வச்சிருக்கிறாரு. விட்டமின் டி வேணுமா, போய் சூரிய ஒளியில் நில்லுங்க. டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவாங்க, ஸ்கின் ஏங்க இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க, விட்டமின் டி வேணும். அப்போ ஆண்டவர் வானத்திலிருந்து அந்த ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு அப்படியே அழகா பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும். என்னென்னா, மழை இல்லை, பனி எழும்பி அது பூமியின் மண்ணை நனைத்தது, புல் பூண்டுகளை முளைக்கும்படி செய்தது. எப்போ மழை வருது? மழை அப்படிங்கிற ஒன்று எப்போ வருது? நோவா காலத்தில் தான் மழை அப்படிங்கிற ஒன்றையே அவங்க பார்க்குறாங்க. அதுவும் முதல் மழை, பெருமழை. ஆண்டவர் முதல் எல்லா அறிமுகமே பிரம்மாண்டம்தான் ஆண்டவருடைய காரியங்கள். ஆமாம், பிரமாண்டமாக 40 நாள். அதுவும் எப்படி? வானத்தின் மதகுகள் திறந்துருச்சு, பூமியின் ஆழங்கள் திறந்துருச்சு, பெருமழை பெய்யுது 40 நாள். எப்படி நடந்திருக்கும் நினச்சி பாருங்கள். அதெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில் நல்லா பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். நமக்கு டைம் தான் இல்லைல்ல, பைபிள் ஸ்டடி கிளாஸ் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நடக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. அந்த காரியங்களை மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அப்போ எப்படி ஒரு சிருஷ்டிப்பின் மகத்துவம்! அப்போ பூமியின் ஆழத்துக்குள்ளே தண்ணி வச்சுருக்கிறாரு. போர் போட்டால் தண்ணி வருதில்ல, சில ஏரியாவில் தண்ணி இல்லாமல் இருக்கும், சில ஏரியாவில் இருக்கும், சில ஏரியாவில் டக்குன்னு வந்துடும். அப்போ பூமியின் வானத்தின் மதகுகள் இருக்குது, பூமியின் ஊற்றுக்கண்கள் இருக்குது, பூமியில் ஊற்றுக்கண்கள் இருக்குது. ஆண்டவர் என்ன அழகா உள்ளுக்குள்ளே ஆண்டவர் சில இடத்துல பனிப்பாறைகளை வச்சுருக்கிறாரு, சில இடங்களில் ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு பாருங்கள், நிலக்கரி காரியங்கள், எண்ணெய் கிணறுகள். அரேபிய தேசத்துலலாம் போனால் நம்ம எப்படி போர் போட்டால் தண்ணி வர மாதிரி அங்கெல்லாம் அப்படி இல்லை, அங்கெல்லாம் எண்ணெய் கிணறுகள் வரும், அங்கெல்லாம் எண்ணெய், அவங்களுக்கு அதை கொண்டு தான் செல்வங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சிருஷ்டிப்பின் மகத்துவம் இன்னும் சொல்லிகிட்டே நம்ம போகிறதா இருந்தால் சொல்லிகிட்டே போகலாம். அநேக காரியங்கள் வியந்து வியந்து பார்க்குறக்கு நமக்கு தெரிஞ்ச அறிவு கொஞ்சம் தான். அதை யோபு சொல்லிடுவார் பாருங்க, 25வது அதிகாரத்தில் யோபு சொல்லிடுவார் இந்த காரியங்களை. அப்படியே யோபுக்குள்ளே போகலாமா நம்ம? அப்படியே யோபு 25வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம போகலாம். கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லுகிற அந்த காரியங்கள் ஒவ்வொன்றுமே ஆச்சரியமாக இருக்கும், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள். இங்கே அவருக்கு ரொம்ப வேதனை இருக்குது, கஷ்டம், உடல் முழுவதும் பருக்களால் கஷ்டப்படுகிறதான ஒரு சூழ்நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையிலையும் அவர் பேசுகிற அந்த வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக 25வது அதிகாரத்தில் யோபு பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் மாறுத்தரமாக சொல்கிறாரு, பிரதியுத்தரம் சொல்கிறாரு. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ, அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூகியனான பில்தாத் யோபுவுக்கு பிரதியுத்தரமாக பேசுகிறான். ஆனாலும் யோபுவை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் தான் வருது. மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க முடியுமா? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை நீ அண்ணாந்து பாரு, அது பிரகாசியாமல் இருக்கிறது, நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். அநேக நட்சத்திரங்கள் அதனுடைய ஆயுள் முடிந்து அதனுடைய ஒளி மங்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த வானவியல் அறிஞர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குள்ளேயும் சில பழுதுகள் காணப்படுகிறது. அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? இவங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், சூகியனான பில்தாத், யோபுவினுடைய நண்பர்கள் ஏதோ சாதாரணமானவர்கள் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான். ஆனால் அந்த சூழ்நிலையில் அப்படி பேசும்படி அவர்களுக்கு அப்படி சூழ்நிலைகள்
வார்த்தைகள் வருகிறது. கடைசியில் நம்ம பார்ப்போம், நிதானமாக பேசலைன்னு சொல்லி ஆண்டவர் பலி செலுத்த சொல்லிடுவார் இல்லையா? அப்போ அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள், நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல, புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாக இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம். இப்போ இந்த காரியங்களை நண்பர்கள் சொல்லுவதை பார்க்க முடியும். அடுத்தது யோபு பேச ஆரம்பிப்பார். அடுத்தது யோபு சொல்லுவார், திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய், நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவுதுணையாய் இருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய், யாருக்கு அறிவை போதித்தாய், உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது, நீ இப்படி பேசலாமா, நீ இப்படி வேதனையில் இருக்கிற ஒருத்தரை நீ இப்படி வேதனைப்படுத்தலாமா, நண்பன் அல்லவா, நீ இப்படி செய்யலாமா, நீ யாருடைய ஆவியில் நீ பேசுகிற, உங்கள்கிட்ட வெளிப்பட்ட ஆவி யாருடையது. அந்த நாட்களிலேயே பேசுகின்ற அந்த வார்த்தைகளுடைய அந்த ஆழத்தை பார்த்து நீ எந்த ஆவியில் பேசுகிற என்று கேட்கும் அளவிற்கு ஞானவானாய் யோபுவை ஆண்டவர் வைத்திருந்தார். கர்த்தரோடு கூட இயந்து நடக்கிறதான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருந்தார். ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டைட்டானிக் மூழ்கி அதில் இறந்து போனவங்க, அந்த சம்பவத்தை பார்த்தவங்க. நம்மளுக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு உடனே அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. நினச்சி பாருங்கள், ஜலத்தின் கீழ் அவங்க மடிஞ்சு போகிறாங்க. அதே போல் ஒரு காரியம், அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்தது. என்ன? நோவாவினுடைய காலத்தில் வந்த வெள்ளப்பெருக்கு. அவங்க அந்த ஜனங்கள் எப்படி அழிஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் எல்லாரும் ஒரே நேரத்தில் செத்துருப்பாங்களா? அப்போ அந்த இடத்துல அவங்க சாகிறதை இன்னொருத்தங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்கள். அவர்களுக்கு தத்தளிப்பு உண்டு. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாது இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்னாடி நரகம் என்ன மூடப்படலை, அது திறந்திருக்குது, பிரத்யட்சமாக இருக்குது. பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாக இருக்கும் அல்லவா? நீதிமொழிகள் இந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நம்ம இந்த காரியத்தெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் அதை குறித்த அறிவு இல்லாதபடிக்கு பாவத்தை நோக்கி அதிவிரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அதிவேகமாக ஓடுறாங்க. இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு அளவே இல்லை. உலகம் ஒவ்வொரு அசுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. விடிய விடிய இந்த சில காரியங்களை பார்த்து, மீடியாவில் பார்த்து, திரைப்படங்களை பார்த்து, அந்த காரியங்களை பார்த்து, சினிமா பார்த்து, அந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்து அவங்க அப்படியே தன்னை அழித்து கொண்டு, இன்றைக்கெல்லாம் அது தேவையே இல்லை. இன்றைக்கெல்லாம் வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமான காரியங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபோனில் அடிக்ஷன், கேமில் காரியங்களை இவங்க தான் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க அந்தந்த நிலைமைக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா அந்த பிசாசு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் அவனுக்கு இருக்குது. அதனால் எப்படியாவது இழுத்தரணும். நரகம் பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டது, அவனுடைய தூதர்களுக்காகவும் அவனுக்காக உண்டாக்கப்பட்டது. அதில் எப்படியாவது மனிதர்களை கொண்டு வந்து சேர்த்தரணும்னு சொல்லிட்டு அநேக ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கே பேசி கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நிமிடத்துலையும் இந்த அதிகாலை நேரத்தில் வேத மகத்துவங்களை நம்ம பயபக்தியோடு உட்கார்ந்து அமர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எத்தனை ஆத்துமாக்கள் நரகத்தில் விழுகிறாங்க தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷம் எத்தனை ஆத்துமாக்கள் விழுகிறாங்க தெரியுமா? ஆத்தும பாரம் நமக்கு வேறு பிரியமானவர்களே. இந்த ஆனந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளாமல், வேதத்தினுடைய காரியங்கள் அடைந்து கொள்ளாமல் இன்னும் மிக வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அநேகர் தேவனை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி சபைகளுக்கு போனவங்க. பிரசங்க எழுதுவார், பரிசுத்த ஸ்தலத்தில் போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். அவங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவாக இருந்தாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்க, காணிக்க போட்டாங்க, எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. ஆமாம், கல்லறைகளில் அவங்களுக்கு இடம் கிடைச்சது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த நகரத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, தெரியல. அவங்க சில காரியங்களை பேசிக்கொண்டு, சில பாரம்பரியங்களை பேசிக்கொண்டு, காரியங்களை பேசிக்கொண்டு அவங்க அப்படி போகிறாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்முடைய இருதயங்கள் என்ன செய்யணும்? நம்ம போய் சொல்லிட முடியாது. யோவான் ஸ்நானக மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே, அது அவரோட ஸ்டைல். நிறைய பேர் போனாங்க, பரிசேயர் சதுசேயர் போய் பாவ மன்னிப்புக்கென்று முழுக்க ஞான ஸ்நானம் யோவான் ஸ்நானங்கிட்ட எடுத்தாங்க. நம்ம சொல்ல முடியுமா? அவ்வளோதான், ஸ்தேவான் மாதிரி அடி வாங்குவோம். நம்ம இன்றைக்கி அடி வாங்கிட்டு இருக்காங்க ஊழியர்கள்லாம். ஆனால் அதையும் வெளிப்பட்டு பார்க்காம நம்ம எப்படி சொல்லணும்? அமைதியான முறையில் சொல்லும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எப்படி சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார்? இல்லை, நடக்கிற விஷயங்களை பார்த்தா அப்படி தான் நம்மளுக்கு கோபம் வருது சொல்லணும்னு. ஆனால் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அமைதியான ஒரு சூழ்நிலையில் சொல்லும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை படிக்கும்போது, யோபுவை படிக்கும்போது இந்த காரியங்கள் அப்படியே இருதயத்தை ரொம்ப அழுத்துகிறது. அடுத்தது தான் பாருங்கள்,
அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பார்த்தோம் நம்ம மேக்னெட்டிக் பவரில் பூமி தொங்கிட்டு இருக்குது. பூமி எந்த ஆதாரத்தில் நிற்கிது தெரியவே தெரியாது. ஆமாம், அது ஒரு மேக்னெட்டிக் பவரில் அப்படியே நின்றுட்டுருக்கு. பூமி சுற்றிட்டுருக்கு. ஆமாம், அது எவ்வளோ அழகாக அது வந்து சாய்ந்து சுற்றுது இல்லையா? அதை வந்து சூரியன் சுற்றி இந்த மாதிரி காரியங்கள், இந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு அழகு! அதனுடைய காரியங்களை யார் நிர்வகிச்சிருப்பா? யார் வந்து நீ இப்படி பண்ணு, நீ இப்படி செய், நீ இந்த அளவுக்கு சாய் 23 டிகிரி சாஞ்சு நீ சுற்றிக்கோ, யார் சொல்லியிருப்பா? யார் சொல்லியிருப்பா? நம்ம புக்கில் படிக்கிறோம். பூமி வந்து தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது நம்ம படிக்கிறோம். நம்மலாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி மார்க் வாங்கியிருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து அதுக்கு ரைட் போட்டு மார்க் போட்டுட்ருக்கோம் டீச்சர்ஸில். ஆமாம், ஆனால் இது யார் எழுதி, யார் பண்ணியிருப்பா? யார் சொல்லியிருப்பா? அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் பண்ணியிருக்கிறாரு. நீ 23 டிகிரி சாஞ்சுக்கோ, நீ உன்னைத்தானே சுற்றிக்கோ, நீ சுற்றி வா, கமாண்ட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வான்னா வரும், போன்னா போகும். இங்கே ஒரு தேவ பிள்ளையோட வார்த்தையை ஆண்டவர் கேட்குறாரு. சூரியனே நீ ஆயிலோன் மேலும், சந்திரனே நீ கிதியோன் மேல் நீ தரித்து நில்லு அப்படின்னு சொன்னோன்னே யார்? யோசுவா சொன்னோன்னே அப்படியே ஒரு நாளே இல்லையாம். ஆமாம், இது வாழ்நாளில் பூமி உண்டாகுனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாளே மறைஞ்சு போச்சு. ஒரு நாளெல்லாம் தரித்து நின்றுச்சு யோசுவா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு. வசனம் சொல்லும், ரொம்ப அழகாக சொல்லும் வசனம். ஒரு மனுஷனுடைய சொல்லை ஆண்டவர் கேட்ட மாதிரி அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை. ஒரு மனுஷனுடைய வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தினார். அந்த மனுஷன் இப்போ எப்படி இருந்திருப்பான் பாருங்கள். வாலிப பருவத்தில் ஆசரிப்பு கூடாரம் ஓடுனா அவனுடைய வார்த்தை எவ்வளவோ பரலோகம் கனம் பண்ணுச்சு. இன்றைக்கும் ஆண்டருக்காக விடுறீங்களா? ஆண்டருக்காக இந்த காரியங்களை விடுறீங்களா? சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களா? உங்கள் வார்த்தையை பரலோகம் கனம் பண்ணும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும். அது நன்மையான காரியமாக, நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா நன்மையான காரியம் தான் உங்கள் வாயில் வரும். பரலோகம் கனம் பண்ணும். நீங்கள் பேசுகிற வார்த்தையை கனம் பண்ணும். அப்படியே அது நடக்கும். நீங்கள் நல்லதை தானே சொல்ல போகிறீங்க, அது அப்படியே நடக்கும். நீங்கள் ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தேவ சமூகத்தில் நிற்கும் போது அது அப்படியே ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அப்படியே அது நடக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்கள். இந்த வசனத்தை நான் வாலிப பருவத்திலேருந்து படிக்கிறேன். ஆனால் இந்த வசனத்தை படிக்கும்போது அப்படியே நின்று கொஞ்சம் என் கற்பனையை அப்படியே ஓட விடுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த வசனம். அப்படியே என்னுடைய கற்பனையெல்லாம் பறக்கும். அந்த வசனத்தை பாருங்கள். 26:8 அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. சிஸ்டர் அதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ஸ்மிதா சிஸ்டர். அந்த பிக்சரை ரொம்ப அழகாக தண்ணீர்களை மேகத்திலே கட்டி வைக்கிறாராம். கார் மேகம் நினச்சி பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் அந்த மேகம் அப்படியே கருப்பாக இருந்தால் மழை பெய்யுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, மேகங்கள் வந்து மழை பெய்யுது. இன்றைக்கெல்லாம் மேக வெடிப்புன்னு சொல்கிறாங்க. மேக வெடிப்புனா அந்த மேகம் அப்படியே கிழிஞ்சு அப்படியே தண்ணி அப்படியே ஃபுல்லாக கொட்டுறதான் மேக வெடிப்பு. இன்றைக்கெல்லாம் அதிகமாக நம்ம பார்க்குறோம். எத்தனையோ மழையினால் அழிஞ்சு போகிறாங்கன்னா அந்த மழை அப்படிங்கிறது இன்னொரு பிக்சர் இருக்கும் பாருங்கள் சிஸ்டர். மேகத்தில் ஆண்டவர் இந்த பிக்சர் தான். மேகத்துக்குள்ளே இந்த பிக்சர் தான். இதுதான் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து அந்த மேகத்துக்குள்ளே தண்ணியை கட்டி வச்சுருக்காராம். அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்காராம். என்ன ஒரு அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. மேகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுமா? அப்படியே பறந்து போகும் இல்லையா? இங்கேருந்து கவிஞர்கள் வந்து மேகத்தை வர்ணித்து எழுதாதவங்களே கிடையாது. ரொம்ப அழகாக அதை வர்ணித்து எழுதுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மேகத்துக்குள்ளே எப்படி உள்ளே கட்டி வைக்க முடியும்? இப்படி கற்பனை போகும்ல நமக்கு. அதை யோசித்தா ஒரு நாளே போதாது. அப்படி யோசிக்க அது ரொம்ப அப்படியே ஆசையாக இருக்கும். என்ன ஒரு அழகா ஒரு மேகத்துக்குள்ளே கட்டி வச்சிருக்காரா நீர்த்துளிகளை. அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. மேகம் கிளியிலையாம். எவ்வளோ ஒரு அழகு பாருங்கள். என்ன ஒரு அழகாக வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை யோபு எழுதுகிறார். எப்போ? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்களினால் வேதனை. இவ்வளோ சூழ்நிலையில் எப்படி இப்படி கவிதை பாட முடியும்? யோபு ஒரு கவிதை புத்தகம். என்ன ஒரு அழகான வார்த்தை. அப்படி கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அந்த ஆகாயத்தை ஸ்திரப்படுத்துறாரு. வானம் அப்படியே கீழே நம்ம மேலே வந்து விழுகும் ஒரு நாளைக்கு. சுருட்டப்பட்ட புத்தகம் போல் ஆகும் கடைசி நாட்களில். பூதங்கள் வெந்து மடமடன்னு உருகி போயிடும். ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். மேகத்தை அப்படியே விரிக்கிறாராம். ஆமாம், மேகத்தை என்ன பண்ணுறாரு? விரிக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? பாய் விரிக்கிறது அந்த மாதிரி விரிப்போம். அந்த மாதிரி அவர் மேகத்தை விரிக்கிறார் வானத்தின் மேலே. என்ன ஒரு தேவன்! எவ்வளோ ஒரு சர்வ வல்லமையும் உள்ள தேவன். இன்னும் சில இடத்துல படிப்போம். அப்பா பாடுவார், வெஸ்லி அப்பா அழகாக பாடுவார். பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே,
நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே. பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்துவிட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. நம்மை அழைத்தார் குறித்தார் நம்மை அழைத்தார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார் இன்னும் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்படி பாருங்க, ஆண்டவர் பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்து வச்சிருக்கிறாரு. நம்மளாம் அரிசி அளந்து வைப்போம்ல, எத்தனை அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, அதை அளந்து சமையலுக்கு இன்னைக்கு வேணும். அவர் பூமியின் மண்ணை, அப்போ எவ்வளோ பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய அந்த சிருஷ்டிப்பை, அந்த மகத்துவத்தை யெகோவா ஒசேனும் அதை அறியாமல் சில நேரங்களில் ரொம்ப சின்னவராக அவரை நம்ம பார்க்கறதுனால தான், அவருடைய வல்லமையை குறைச்சி பார்க்கறதுனால தான் நமக்கு சில நேரங்களில் குழம்பி அலைஞ்சிரும். இந்த சூழ்நிலை ஆயிடுச்சு, இந்த காரியங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் எல்சடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ளவராக பார்க்க நம்ம கற்றுக்கணும். நாம் எப்படி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான், நம்ம எந்த அளவுக்கு அவரை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மேகத்தை கட்டி வைக்கிறாரு. ஆமாம், அவர் வந்து தண்ணி மேகத்துக்குள்ளே அந்த நீர்த்துளிகளை கட்டி வைக்கிறாரு. நினச்சி பாருங்க, ஒவ்வொரு மேகத்திலோட இப்படி நான் கற்பனை பண்ணிக்குவேன். மழை வரும்போது இப்படி தான் நினச்சிக்குவேன். அப்போ மேகத்தை அப்பா வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாரு. அது ஓப்பன் பண்ணோன்னே இந்த பிக்சர் தான் அழகாக ஹோல்டு பண்ணி சயின்ஸில் இப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சயின்ஸ்லேயே பார்க்குறாங்க, மேகத்துக்குள்ளே அந்த நீர்த்துளி இருக்குது. நம்ம படிக்கிறோம்ல, நீராவி அப்படியே மேகமாக போய் அங்கே இருக்குது, அதிலிருந்து மழை பெய்யுது. இது ஆவியாதல், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் இது படிக்கிறோம் நம்ம. ஆனால் அவரோட அந்த காரியங்களை ஆராயறதுக்கு என்ன வார்த்தை, அந்த வார்த்தையே இல்லை, அதை சொல்கிறதுக்கு அந்த உணர்வே இல்லை. அதை யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் நம்ம லயிச்சு போயிடுவோம். அதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. ஆனால் இதெல்லாம் நம்ம ரசிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ரோமர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவம் காணப்படும். இதையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு தான் பிசாசு என்ன பண்ணிட்டான், கவலைகளை கொண்டாந்து போட்டுட்டான். அநேகர் பாருங்கள் ரசிக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி ரசிக்கல அப்படின்னாலே ஏதோ ஒரு காரியம் இருக்குது. இந்த பறவைகள் கத்துற சத்தம், இந்த பூக்கள் மலரும் போது ஆண்டவரை துதிக்கணும். எனக்கு தெரிஞ்ச நான் அந்த ஆவிக்குரிய புக்ஸ் அதிகமாக படிப்பேன். நம்ம கிறிஸ்டல் மேரி சிஸ்டர் பாருங்கள், நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும். நான் சொல்கிறேன், நிறைய புக்ஸு, பார்ட் 1 பார்ட் 2 பெண்களை பற்றி நிறைய காரியங்கள். ஆவிக்குரிய புக்ஸ் ஒன்று எடுத்தேன் அப்படின்னா, வாலிப பருவத்தில் எனக்கு ஆவிக்குரிய புக்ஸ் தான் ரொம்ப தோணை. சாம் ஜெபத்துறை புக்கெல்லாம் எடுத்தால் அது முடிக்கிற வரைக்கும் வைக்க மாட்டேன். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அப்படியே அவருடைய குரல் எனக்கு கேட்கும். அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம். அதை படிக்க அவருடைய குரலை நான் கற்பனை செய்து கொள்ளுவேன். அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நம்ம ரேடியோவில் கேட்குறோம்ல, அவருடைய வார்த்தைகளை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குரல் கம்பீரமான குரல். சாம் ஜெபத்துறை அந்த புஸ்தகம் படித்து முடிக்கிற வரைக்கும், அது முடிஞ்சோன்னு தான் முற்றும் அப்படின்னு 2-3 தடவையெல்லாம் படிச்சிருக்கேன் ஒரே புஸ்தகத்தை அவன் நல்லா இருக்கும் போது. அப்போ பாருங்கள் இந்த காரியங்கள். அப்போ என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், இந்த சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா, இந்த காரியங்களெல்லாம் நம்ம படிக்கணும். ஆவிக்குரிய அந்த புஸ்தகம், இந்த காரியங்களெல்லாம் நம்ம படிக்கணும். அப்போ பாருங்கள், இந்த காரியங்களெல்லாம் இப்படி நம்ம போயிட்டுருக்குது, இந்த சூழ்நிலைகள் போயிட்டுருக்குது. இப்போ இந்த சிருஷ்டிப்பின் மகத்துவத்தின் இந்த காரியங்களை பாருங்கள் ஒரு நிமிஷம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேலே தமது மேகத்தை விரிக்கிறார். இந்த கற்பனை செய்து கொண்டு நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்களை நான் சொல்லிட்டு இருந்தேன், கற்பனை செய்து பார்க்கும்போது அப்படின்னு ஒவ்வொரு அந்த மேகமாக அதை வந்து கழட்டி ஆண்டவர் அதை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் விழுகும்போது, அதெல்லாம் கீழே விழுகும்போது அது எப்படி யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் நம்ம கற்பனை அப்படி போயிடும். ஒவ்வொரு மேகமாக அதை ஓப்பன் பண்ணி கொடுத்து அந்த நீர்த்துளிகள் எல்லாம் விழ வைக்கும்போது ஒவ்வொன்றா அது அப்படியே கீழே விழுகுது. அப்போ எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியங்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்குறக்கு, யோசிக்கிறதுக்கு இந்த காரியங்கள் நமக்கு வேணும். அப்போ நம்ம ரசிக்கலை அப்படின்னு சொன்னால், இந்த காரியங்களை ரசிக்கலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது. பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டான், நம்மளுக்கு விரோதமாக வச்சுட்டான். அப்போ சின்ன காரியங்களை நம்ம ரசிக்க முடியல. பூ பூத்திருக்கிறத, ஒரு பறவைகள் கத்துற சத்தங்களை, ஒரு மழை வர்றதை, இந்த காரியங்களை ஏன் ரசிக்க முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனையை பிசாசு கொண்டு வந்து வச்சுட்டான். ரசிக்க முடியாதபடி கவலைகளை கொண்டு வந்து போட்டுட்டான். ஏன் ஆண்டவர் இதையெல்லாம் வச்சாரு தெரியுமா? உண்மையை சொல்ல போனால், மனுஷனுடைய வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் ஆண்டவர் இந்த காரியங்களை அழகாக வச்சிருக்கிறாரு, சிருஷ்டிப்பை அழகாக வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்காம சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய காரியங்களை நினச்சி எதையுமே ரசிக்கிறதுக்கு
மனசில் ரசிக்காதபடிக்கு அவங்களுடைய கண்களை குருடாக்கிட்டான். அவர்களுக்கு இன்னொரு ஒரு சிலர் பாருங்கள் வேறு விதமான களியாட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வேறு விதமான களியாட்டுகள் என்ன சொல்ல முடியும், ஃபோனில் சில காரியங்களை சிலர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு வெறித்தனமாக பார்த்த காரியங்களையே பார்ப்பாங்க. பார்த்த படமாக இருக்கும் மறுபடியும் பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? அந்த படங்கள் ஏற்படுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பில்லி சூனியை வைத்து பண்ணுறாங்களாம், மந்திரவாதம் பண்ணுறாங்களாம். இந்த படத்தை இத்தனை பேர் பார்க்கணும், காரியங்கள் பண்ணணும், எதுக்கு நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு, விபச்சாரங்கள், இச்சையின் ஆவிகள். அதனால் கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி காரியங்களையோ, சினிமா பாடல்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குதா, இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது இருக்குதா, அந்த காரியங்களை பார்க்கவோ கேட்கிறதோ அந்த காரியங்களை பண்ணுறதோ கூடவே கூடாது. அது அருவருப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அப்போ இதையெல்லாம் நம்ம ரசிக்கலை அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் நம்மளுக்குள்ளே இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே பிசாசு நம்மளை கட்டி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற காரியத்தை நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட விலக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்டிதத்தினால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். வானத்துக்கு தூண்கள் இருக்கா? ஆச்சரியமா இருக்குல்ல நமக்கு. வானத்தின் தூண்கள், அப்போ வானத்தில் ஒரு ஆதாரம் இருக்குது. வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சமுத்திர கொந்தளிப்பு, சுனாமி, நம்ம பார்த்தோம்ல சுனாமி, நம்மளுடைய காலங்களிலேயே அந்த காரியங்களை பார்த்துட்டோம். அன்றைக்கு அப்படி தான் யூரோக்ளிதான் காற்று பவுலுடைய காலத்தில். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வருகிற அந்த காரியங்கள், அப்போவே அவர் காற்றையும் கடலையும் அதற்றின அந்த சூழ்நிலைகள், அந்த காரியங்கள். அப்போ அவர் தமது ஞானத்தினாலதை மூர்க்கத்தை அடக்குகிறார், தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். என்ன ஒரு வசனம் பாருங்க. வானத்தை அலங்காரம் பண்ணியிருக்கிறாரா? எதனால? ஆவியினால். 2ஆம் வானத்தில் பிசாசுகள் இருக்குது, அதனோடு நம்ம போராடுறோம். ஆனால் ஆண்டவர் தமது ஆவியினால் வானத்தை அலங்கரிக்கிற தேவன். அவருடைய கரம் நெளிவான சர்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர். அதெல்லாம் நேற்று நான் எடுத்து வச்சு சிஸ்டருக்கு நான் அனுப்பிவிட்டேன். நெளிவான சர்ப நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு அவங்க ஜோசி ஆஸ்ட்ராலஜி பார்க்குறவங்க இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. நெளிவான சர்ப நட்சத்திரம், மிருக சீரிசம், இந்த காரியங்களெல்லாம் இதை பற்றியெல்லாம் இன்னும் நிறைய காரியங்களெல்லாம் இருக்குது. வசனத்தில் இதெல்லாம் இருக்குது. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம் தான் எனக்கு தெரியும். யோபு எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்கிறாரு, கொஞ்சம் தான் தெரியும். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார்? வல்லமையின் இடிமுழக்கம். அந்த இடிமுழக்க சத்தத்தை சீனாய் மலையில் கேட்ட ஜனங்கள், ஐயோ வேண்டாம் மோசே, நீங்களே எங்களோட பேசுங்க, ஆண்டவர் எங்களோட பேசுனா நாங்கள் செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏற்பட்ட மகத்துவம் உள்ள தேவன். இன்னும் அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம பார்த்துட்டே போகலாம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம அடுத்த காரியங்களை பார்ப்போம். அப்படியே வாலிபர் கூட்டத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாக சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை நம்ம ரசிக்கிறதுக்கு, ஆண்டவரை நம்ம துதிக்கிறதுக்கு இனி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் அப்படியே உலகத்தின் கஷ்டங்கள் காரியங்கள் இருந்தாலும் வேலைகள் இருந்தாலும் கொஞ்சம் ரசிங்க. வானத்தை பாருங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சிருஷ்டிப்பை பார்த்து ரசிக்கிறது இல்லை, நன்றி சொல்லிட்டு போகணும். சிலர் உலகத்தை ரசிக்கிறாங்க. நம்ம என்னென்னா அதை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறீங்கப்பா, நன்றி. இதுதான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஒரு மிஷினரி என்ன பண்ணுவாராம், தினமும் காலையில் ஒரு பூ பூத்துருக்குமா, அதை போய் அப்படியே முத்தம் கொடுத்துட்டு வருவாராமா, டெய்லியும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இந்த காரியத்தை தான் சொல்ல வந்து நான் எங்கேயோ போயிட்டேன். என்ன அப்படின்னா, ஆண்டவர் இவ்வளோ அழகாக நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. அவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக ஒரு மிஷினரியாக வந்தார். அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், சின்ன சின்ன காரியங்களை பார்த்து ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். ஆண்டவருக்கு நம்ம நன்றிகளை ஏறெடுக்கணும், துதிபலிகளை ஏறெடுக்கணும். நன்றி சொல்லுங்கள். நீர்த்துளிகளுக்கு நன்றி சொல்லுங்கள், பணிகளுக்கு நன்றி சொல்லுங்கள். வெயில் அதிகமாக அடித்தா அதில் கூட ஒரு அழகாக ஆண்டவர் வச்சுருக்காரு, ஏதோ ஒரு காரியத்திற்கு இருக்குது, நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தில் களிகூற போகிறோம். பறவைகள் காத்துதா, ஒரு பூ மலர்தா, நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு அதனுடைய அழகை ரசிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக படைச்சிருக்கீங்க ஆண்டவர். நம்ம ரசிக்கிறதுக்கு தான் அதை வச்சிருக்காரு. உண்மையை சொல்ல போனால் நம்ம கண்ணில் பார்க்கணும். சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. காட்டு புல்லுக்கு எவ்வளவு அழகாக உடுத்தி வைக்கிறார். என்ன அழகாக இருக்குல்ல பூவெல்லாம். ஒவ்வொரு பூவும் பார்க்க ஒவ்வொரு பூவும் அழகு. பார்த்து நன்றி சொல்லுங்கள், ரசிங்க. ரசிக்க அந்த கவலைகள் மறக்கும். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை அழகாக மாறும். கவலைகளை நினைக்க மாட்டீங்க. நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் அப்பா இதெல்லாம் உண்டாக்குனார். யாருக்கோவா உண்டாக்குனாரு? நமக்காக உண்டாக்குனார். எல்லாமே நமக்கு தான். இந்த பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் பூமியை மனுஷன் என்ன பண்ணிட்டான், கெடுத்துட்டான். பிசாசு கையில் கொடுத்துட்டான். ஆனால் பிடுங்கி கொடுத்துட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், அந்த அதிகாரத்தை வச்சு அவனை யூஸ் பண்ணி ஜெயிக்கணும். உலகத்தின் அதிபதியாக அவன் இருந்துட்டுருக்கான். சிலுவையில் அவனை ஜெயிச்சிட்டாரு. அப்போ அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணுறவங்களுக்கு உலகம் நமது கையகப்படும். ஆண்டவர் நமக்கு அப்படியே செய்வாராக. அப்படியே நம்ம சந்தோஷமாக இருப்போம். இந்த நாளில் சிருஷ்டிப்பில் களி கூறுவோம். ஆண்டுடைய அந்த படைப்பில் சிருஷ்டி கர்த்தர் யெகோவா ஒசேனுவே நன்றி நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.